இரண்டாவது நாளாக பொன்னேரி நகராட்சி பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து தண்ணீரை ஆற்றில் வெளியேற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வரும் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை கைது செய்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனால் அங்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் 27 வார்டுகளுக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. குடியிருப்பு பகுதிகளில் குழாய்கள் பதிக்கப்பட்டு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. வீடுகள், வணிக வளாகங்களில் இருந்து சேகரிக்கப்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரித்த பின்னர் அந்த தண்ணீரை ஆரணி ஆற்றில் வெளியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக லட்சுமிபுரம் கிராமத்தில் ராட்சத குழாய்கள் பதிக்கும் பணிகள் 2வது நாளாக தொடங்கப்பட்டன. இந்நிலையில் சுமார் 5 கிராம மக்கள் இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். பொன்னேரி நகராட்சிக்குட்பட்ட 27 வார்டுகளிலும் உள்ள கழிவுநீர் சம்பந்தப்பட்ட எஸ்டிபி என்று சொல்லக்கூடிய அங்கிருந்து சுமார் லட்சுமிபுரம் டேம் வரையும் ஒரு 10-15 ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் அந்த தண்ணீரை ஆரணி ஆற்றில் விடுவதனால் எங்களுக்கு குடிநீர் மற்றும் விவசாயம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்த இன்று அதன் பேரில் காவல்துறையினரால் இப்போது கைது செய்யப்பட்டு அவர்கள் இங்கே அடைக்கப்படுகிறார்கள். மேற்கொண்டு பொதுமக்கள் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் அதிகாரிகள் பிரச்சனைகளை கவனமாக கையாண்டு பொதுமக்கள் போராடாத வரையில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கையாள வேண்டும் என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் லட்சுமிபுரம் என்பது ஆரணி ஆற்று கரையோரம் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு அங்கிருந்து மட்டுமே குடிநீர் செல்கிறது. அதை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் கவனமாக இந்த பிரச்சனைகளை கையாள வேண்டும் என்று மீண்டும் அவர்களுக்கு அறிவுறுத்தி மக்களின் சார்பாக நான் இந்த பிரச்சனையை 2-3 நாட்களில் தீர்த்து வைப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.